அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி சும்மா போர் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ட்விட்டர் பக்கம் போனேன். ஸோ ட்விட்டரில் வந்து என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 2 விஷயம் வந்து ஒன்று ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் புஷ்பா 2 படத்துடைய ஹீரோ திரு அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்து ஒரு ட்ரெண்டிங் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஃபார் சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்டிங். அது எப்படி சொல்கிறது, நேஷ்னல் வைட் ட்ரெண்டிங்கில் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னென்னு செக் பண்ணி பார்த்தா ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்ளப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நடிகை கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து கோவாவில் வந்து மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த மேரேஜ்க்காக தவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க கூட வந்து ஒரு 4 பேர் வந்து தனி சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் வந்து கோவாவுக்கு மேரேஜ்க்கு வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தெரிஞ்சவங்களுடைய இல்லை கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய இல்லை இதுக்கு முன்னாடி கூட ஒர்க் பண்ணவங்களுடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு பார்த்து ஃபேமிலியாக போவாங்க. பட் இவர் வந்து ஃபேமிலியாக போகாமல் இவர் மட்டும் தனியாக போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அவங்க ஃபேமிலி வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஸோ பையனும் பொண்ணும் எல்லாமே வந்து எல்லாமே வந்து அவங்க ஒய்ஃப் கூட சங்கீதா அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, திரு விஜயோட ஒய்ஃப். ஸோ அவங்க கூட தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது கிடையாது. ஸோ ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கூட வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அதில் வந்து சட்டத்தின்படி அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் தவறு இல்லை. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். ஸோ இதை பற்றி ஏன் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கேள்வி வந்து அவங்க 2 பேரும் எப்படி வேணால் இருந்துட்டு போயிடலாம். ஈவன் கொஞ்ச நாள் முன்னாடி இப்போ மேரேஜ் ஆச்சு இல்லைங்களா, ஸோ அவங்களையும் இவரையும் வச்சுமே வந்து பேசினாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, சம்மந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். பட் அதை பற்றி நமக்கு பேச வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட் கம்பெனி யாரோடது அப்படின்றது தான். ஸோ அது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி ராஜேந்திரன் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. பட் அவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து பிஜேபி கட்சியில் இருக்கவர். ஸோ பிஜேபி கட்சியில் இருக்க ஒருத்தர் அந்த ஃப்ளைட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. பட் அவரும் அதே ஃப்ளைட்டில் விஜய் கூட ட்ராவல் பண்ணி கோவா போயிருக்காங்க. ஸோ போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் என்ன அப்படின்னா, அவர் வந்து விஜய் என்ன சொல்லியிருந்தார், என்னுடைய கொள்கை எதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தாராளமாக போய்க்கலாம். இப்போ எப்படி சொல்கிறது, அதிமுகவும் திமுகவும் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிரி மாதிரி வந்து கத்தி எடுத்தால் வெட்டிக்க மாட்டாங்க. மற்ற எல்லா சண்டை எல்லா பிரச்சனையும் எல்லாமே நடக்கும். ஈவன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நடந்திருக்கு. பட் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 10 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெங்கல் புயல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு. ஒரு புயல் வந்து ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த புயலுக்கு இவர் பாதிக்கப்பட்ட மக்களை எங்கே போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இவர் பார்த்து இருந்தார் அப்படின்னா அது வந்து நல்லா இருந்திருக்கும். பட் அந்த மக்களை இவங்க வீட்டுக்கு வர வச்சுருக்கார். இவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து நிவாரணத் தொகை வந்து கொடுத்துருக்காரு. கரெக்டுங்களா? ஸோ உங்களுடைய கூட ஒர்க் பண்ணவங்க, உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க, அவங்களுடைய கல்யாணத்துக்கு உங்களுடைய இன்னொருத்தவங்க க்ளோஸான ஒருத்தவங்க கூட நீங்கள் போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆஸ் ஏ நடிகராக ஈவன் நீங்கள் ஒரு பாலிடிக்ஸ் வந்தாலும் தாராளமாக போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் பாலிடிக்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் மக்களுக்கு எப்படி வேணால் நீங்கள் கொடுத்துருக்கலாம். வீட்டுக்கு வர வச்சு கொடுத்துருக்கலாம், இல்லை இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஆந்திராவில் கூட நீங்கள் வச்சு கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் பாலிடிக்ஸ் வந்துட்டிங்க அப்படின்னா மக்களுக்காக நீங்கள் களத்தில் இறங்கி வரணும். இறங்கி வந்து நீங்கள் இறங்கி வந்து அவங்களுக்கு கஷ்டப்பட்ட டைமில் நீங்கள் ஹெல்ப் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கூட நின்று ஒரு சப்போர்ட்டிவாக ஓகே பார்த்து எல்லாமே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கூட அது நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அங்கே இருக்க செலக்டிவான ஒரு சில பேரை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்தது சரியா
அப்படின்ற ஒரு கேள்வி தான். பட் என்ன எதனால் வந்து இந்த கேள்வி கூட வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே இப்போதைக்கு வந்து நீங்கள் ரீசன் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டர். இவர் வெளியில் வந்தார் அப்படின்னா க்ரௌட் வந்து கும்பலாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? பட் உங்களுடைய மாநாடும் நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய ரசிகர்களை உங்கள் வீட்டுக்கே வர வச்சு மாநாடு நீங்கள் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் வர எலெக்ஷனில் வேறு நீங்கள் ஐ மீன் 2026 எலெக்ஷனில் உங்கள் கட்சி வந்து நிற்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் நிற்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. பட் இங்கே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மக்களை பார்க்குறதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க. சென்னையில் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு சைதாப்பேட் தொகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மக்களை தேடி போவீங்களா? இல்லை அங்கே இருக்க மக்களை எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வர வச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஐ மீன் வாக்கு கேட்பீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரி ஓகே சைதாப்பேட்டை மக்களை கூட நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்துடலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சியில் இருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடியில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க மக்களையும் எப்படி நீங்கள் வீட்டுக்கு வர வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்வி. பிறப்புக்கு எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட கட்சியில் ஐ மீன் உங்கள் கட்சியோட வார்த்தை அப்படின்னு சித்தாந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிவாரணம் வேணும்னா பனையூருக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா, பிஆர் சுந்தர் அப்படின்றவர். அவர் தான் ஆக்சுவலாக அந்த ட்விட்டர் போட்டிருந்தார். உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது வாக்கிய தகராறா, இல்லை பார்க்கிங் பிரச்சனையா, இல்லை இந்த பக்கத்து வீடு கொலையாடி சொன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஏதாவதா? ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது அனுசரித்து போங்க. ஏன்னா வெளியிலேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் கிடையாது, இந்த மாதிரி கேள்விகள் வந்து கேட்கலாம். பட் பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சரியாக தெரியல. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீங்கள் தாராளமாக த்ரிஷா கூட போகலாம். ஸோ உங்கள் கூட எந்த நடிகைகள் வந்தாலும் அவங்க கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். பிஜேபி கூட நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மந்தம்? தனியாக பார்க்குறது, ஒரு ஃப்ளைட்டில் பார்க்குறது அப்படின்றது வேறு. பட் ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு அதுவும் கோவாவுக்கு இங்கேருந்து பிஜேபி ஆள் கூட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்கள் யோசிப்பாங்க, நீங்கள் பிஜேபியை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பிஜேபியை வந்து நீங்கள் பிஜேபி ஆளுங்கள் கூட சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பாங்க. நீங்கள் திருப்பி கூட கேள்வி கேட்கலாம், பிரச்சனை கிடையாது. இங்கே ராஜ்நாத் சிங் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜ்நாத் சிங் வந்தார், கலைஞருக்கு வந்து நாணயம் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் அரசாங்கம் வந்து அந்த காயினுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஐ மீன் யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காயினுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. அதனால் அவர் இங்கே வந்தார். இங்கே வந்த காரணத்தால் அஃபீஷியலாக ஓப்பனாக எல்லா ப்ரெஸ், டிவி, லைவ் எல்லாமே வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அது வந்து பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜேபிக்காரன் கூட போகிற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு எப்படி சொல்கிறது சம்மந்தம். நீங்கள் த்ரிஷா கூட உங்களுக்கு 1000 சம்மந்தம் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. கீர்த்தி சுரேஷ் கூட 2000 சம்மந்தம் கூட இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இந்த காரணத்தால் தான் உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா கூட அதுவும் பிரச்சனை கிடையாது. அஸ் ஏ ஆக்டராக, அஸ் ஏ தனி மனிதராக உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இன்னும் 2-3 நடிகைகள் கூட 2-3 நடிகைகள் முடியாது, 2-3 பெண்கள் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்லியாகவோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்லேயோ தாராளமாக இருக்கும். சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தப்பு கிடையாது. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுற வரைக்கும் உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டிலே கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போலாம் சொல்கிறாங்க. ஸோ அது பிரச்சனை கிடையாது. நம்மளுடைய கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில் இருக்க ஆளுங்களுக்கும் அவங்க கூட எதுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க, தாராளமாக போகலாமா போகக்கூடாது அப்படின்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் போய்க்கலாம், பிரச்சனை கிடையாது. எனக்கும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. பட் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இல்லைங்களா. ஸோ அடுத்தது இங்கேருந்து ஒரு 1000-1200 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு நீங்கள் கல்யாணத்துக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கல்யாணத்துக்கு தாராளமாக நீங்கள் போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் அந்த டிபி சத்திரம் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே இருக்க மக்களுக்கு மட்டும் தான் நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க. அந்த 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இருக்க மக்களை டைரெக்டாக நீங்கள் போய் பார்த்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். மக்களுக்கும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பிஜேபி கூட போகணும்னு சொல்ல மாட்டோம், பிரச்சனை கிடையாது, தாராளமாக போங்க. ஸோ மக்கள் வந்து உங்களை பற்றி நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்தது
இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள்லாம் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு கேம்பெயின்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தொகுதியில இருக்க மக்கள அவங்கள கூப்பிட்டு கேம்பெயின்லாம் நீங்க பண்ண முடியாது. நீங்க டைரக்ட்டா போயிட்டு இறங்கி, ஃபீல்ட்ல இறங்கி தான் நீங்க பண்ண முடியும். அப்படி பண்ணா மட்டும் தான் அட்லீஸ்ட் டெபாசிட் வாங்குறதுக்காச்சும் நீங்க ட்ரை பண்ண முடியும். தேங்க் யூ.